Global Talk. அன்புள்ள எமது குளோபல் சொந்தங்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து வரும் மணித்தியாலங்களுக்குள் மத்திய கிழக்கில் குறிப்பாக ஈரான் தொடர்பான முக்கியமான செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அந்த செய்திகளுடைய சுருக்கங்களை இப்போது பார்ப்போம். இந்த வகையிலே ஹோர்மூஸ் நீரிணை சம்பந்தமான செய்தி. ஹோர்மூஸ் நீரிணை குவைத், கத்தார், பஹ்ரைன், சவுதி அரேபியா போன்ற நாடுகளிலிருந்து உலகத்துக்கு எண்ணெய் கொண்டு போகும் ஒரு முக்கியமான வழியாக காணப்படுகிறது. இந்த ஈரான் இஸ்ரேல் போர் பதட்டம் ஆரம்பத்தில் ஹார்மூஸ் நீரிணையை ஈரான் மூடுவதாக அறிவித்திருந்த போதும் பல்வேறு தந்திரோபாயம் கருதி இந்த ஹார்மூஸ் நீரிணை மூடாமல் இருந்தது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், இந்த ஹார்மூஸ் நீரிணை வழியாகத்தான் உலகத்துக்கு தேவையான எண்ணெயில் 20% எண்ணெய்கள் எடுத்து செல்லப்படுகின்றது. இந்த ஹார்மூஸ் வழியாக நுழைந்தால்தான் குவைத், கத்தார், பஹ்ரைன், சவுதி அரேபியா போன்ற இடங்களில் தங்களுக்கு தேவையான எண்ணெய்களை, அதாவது மசகு எண்ணெய்களை பெற்றுக்கொண்டு உலக நாடுகளுக்கு எடுத்து செல்லலாம். இவ்வாறு எண்ணெயை பெற்றுக்கொள்ள செல்லும் அந்த நுழையும் கடல் வழி நுழைவு பகுதி, அதாவது இந்த ஹார்மூஸ் நீரிணையின் ஒரு பகுதியில் பெரியதொரு நாடாக ஈரான் உள்ளது, இன்னொரு பகுதியில் ஓமானும் UAEயும் உள்ளது. உங்களுக்கு தெரியும், இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பாக்கு நீரிணை உள்ளது. அந்த பாக்கு நீரிணையின் இடைப்பகுதியினால் பெரிய வர்த்தக கப்பல்கள் பயணம் செய்வதில்லை. காரணம், அந்த இடைப்பகுதியில் ஆழம் குறைவாக காணப்படுவதனால் எந்த ஒரு கப்பலும் இலங்கை தீவை சுற்றியே பயணம் செய்கிறது. அதே போல இந்த ஹார்மூஸ் நீரிணை பகுதி இந்த இலங்கை இந்தியாவுக்கு இடையில் 32 கிலோமீட்டர் அகலம் உள்ளது போல இந்த ஹார்மூஸ் நீரிணையும் 33 கிலோமீட்டர் தான் அகலம் உள்ளது. ஆனால் அந்த 33 கிலோமீட்டர் அகலம் இருந்தாலும் 3 கிலோமீட்டர் இடைவெளி பகுதியே ஆழமான கடல் நுழைவழி பகுதி. இதனை தவிர்த்து மற்ற பகுதிகள் நுழைந்தால் கப்பல் தரை தட்டக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இந்த வகையிலே இந்த 33 கிலோமீட்டர் அகலமாய் இருந்தாலும் கப்பல் 3 கிலோமீட்டர் வழியாக நுழைகிறது. அடுத்ததொரு 3 கிலோமீட்டர் அகலம் கொண்ட வழியாக கப்பல் வெளியாகும். மொத்தமாக குறிப்பிட்டால் சுமார் 6 கிலோமீட்டரே கப்பல் தரை தட்டாமல் ஆழத்தில் இலகுவாக உள்ளே நுழையலாம். இதனால் 6 கிலோமீட்டரே இந்த கப்பல் செல்லும் வரும் பகுதியை அருகே உள்ள ஈரான் நாங்கள் தடுத்துவிட்டோம், எவரும் போக வேண்டாம், போனால் நாங்கள் ஈரானிலிருந்து தாக்குதல் நடத்துவோம் என்று அறிவித்தால் உலகில் எந்த வர்த்தக கப்பலும் அந்த நுழைவாயினால் செல்ல முடியாத நிலை காணப்படும். இந்த வகையிலே ஆரம்பத்திலே ஈரான் அதனை மூடவில்லை என்று அறிவித்து பின்னர் ஈரான் அறிவித்தது, இந்த நுழைவாயிலை நாங்கள் மூடிவிட்டோம், ஒரு சொட்டு எரிபொருளும் உலகத்துக்கு கொண்டு போக முடியாது என்று ஈரான் அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து ஈரானுடைய மிக நெருங்கிய நட்பு நாடான சீனா ஈரானிடம் வேண்டிக் கொண்டதுக்கு இணங்க சீனாவுடைய கப்பல்கள் எண்ணெய் எடுக்க சென்றால் நாங்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம், சீனாவுக்கு மாத்திரமே நாங்கள் வழிவிடுவோம் என்று இன்று காலை அறிவித்திருந்த போதும் சில பல நலன்கள் கருதி ஈரானுடைய இந்த ஹோர்மூஸ் நீரிணை சம்பந்தமான முடிவுகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. அதாவது ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா நாடுகளுக்கு இதன் வழியாக எண்ணெய் கொண்டு போவதை முற்றுமுழுதாக தடை செய்துவிட்டோம். எனவே ஐரோப்பிய அமெரிக்க கப்பல் இதன் வழியாக வரக்கூடாது, அல்லது அவர்களுக்காகவும் ஏற இந்த கப்பல்களும் வரக்கூடாது என்று அறிவித்துவிட்டு இப்போது ஒரு நடவடிக்கையாக மற்ற நாடுகளுக்கு, அதாவது அமெரிக்கா இஸ்ரேலுடைய நட்பு நாடுகள் அல்லாத நாடுகள் அந்த ஹோர்மூஸ் வழியாக தங்களுக்கு தேவையான எண்ணெய்களை எடுப்பதற்காக சென்று வரலாம் என்று ஈரான் வழிவிட்ட செய்தி வந்திருக்கின்றது. இந்த வகையிலே இலங்கைக்கான எரிபொருள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பல ஊடகங்கள் பேசிக்கொண்டாலும் மிக தைரியமாக அதன் வழியில் நுழைந்து எப்படி எண்ணெயை பெறுவதற்கு செல்வார்கள் என்ற ஒரு கேள்வி இங்கே இருக்கின்றது. என்று சொன்னா ரெண்டு பக்கமும் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போது கூட இந்த ஹோர்மூஸ் வழியால் நுழைந்து பாரசீக வளைகுடாவுக்குள் இருக்கும் சுமார் 7 கப்பல்கள் ஈரானுடைய தாக்குதலால் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கும் செய்தி வருகிறது. இந்த கப்பல்கள் அனைத்தும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு எரிபொருள் கொண்டு செல்லும் கப்பல்கள் ஆகும். அதனால் ஈரான் அவற்றை தாக்கிவிட்டது. இதனைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் நேற்று அறிவிக்கிறார், நாங்கள் நினைத்த அந்த ஹோர்மூஸ் வழியால சென்று காட்டுவோம் என்று ஈரானுக்கு சவால் விட்டு ஊடகங்களுக்கு பேட்டி வழங்கினார். மேலும் சொல்லியிருந்தார், அந்த ஹோர்மூஸ் வழியாக எந்த ஒரு கப்பலும் தைரியமாக நுழையுங்கள், நாங்கள், அதாவது அமெரிக்கா உங்களுக்கு பாதுகாப்பு தரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனைத் தொடர்ந்து ஈரான் சொல்லியது, முடியுமானால் நுழைந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எந்த ஒரு கப்பலும் இந்த அமெரிக்காவை நம்பி நுழைந்ததாக தெரிய வரவில்லை. இருக்கும் சில கப்பல்களுக்கு ஈரான் ராக்கெட் மூலம் நெருப்பு வைத்து விட்டார்கள் என்ற செய்தி தான் கிடைக்கின்றது. இந்த வகையில் ஈரான் மிக நீண்ட தூரம் சிந்தித்து சில ஆசிய நாடுகள், ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு எண்ணெய் எடுத்து செல்வதற்கான சில ஹோர்மூஸ் நீரிணையில் விதிவிலக்கு வழங்கப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்னொரு செய்தி என்னென்று சொன்னால், நேற்று காலை தொடக்கம் நேற்று இரவு வரை மத்திய கிழக்கில்
யாருடைய கை ஓங்கியிருந்தது என்றால் அமெரிக்கா இஸ்ரேலுடைய கை ஓங்கியிருந்தது. மிக அதிகமான தாக்குதல்களை ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிக கடுமையாக செய்து வந்தார்கள். அதிகமான உயிர்கள், சுமார் 10,000க்கு மேற்பட்ட உயிர்கள் இதுவரை ஈரானில் பறிபோய் உள்ளதாகவே செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. காட்சிகளும் ஆங்காங்கே காட்டப்படுகிறது. எப்படி இருக்குதுன்னு சொன்னா அந்த பாலஸ்தீன நகரங்கள் போல ஈரானுடைய கட்டிடங்களும் தெருக்களும் நகரங்களும் காணப்படுகிறது. ஆனால் அப்போது ஈரான் என்ன செய்து கொண்டிருந்தது என்று கேட்டால் ஆங்காங்கே சிறிய தாக்குதல்களை செய்து கொண்டிருந்தார்கள். காரணம், அவர்களுடைய தாக்குதல் ஓய்வு அடையும் வரை காத்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து ஈரான் பெருங்கொண்ட தாக்குதல்களை தற்போது அலை அலையாக பல அரபு நாடுகள் உட்பட இஸ்ரேல் போன்ற நாடுகள் நகரங்களுக்கு வீசிக்கொண்டிருக்கும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது இஸ்ரேலுடைய பெரிய விமான நிலையம், அதாவது பென்கிவீர் விமான நிலையம், பென்கிவீர் என்பது இஸ்ரேலை உருவாக்கியவனுடைய பெயர். இதுதான் இஸ்ரேலுடைய மிகப்பெரிய விமானத்தளம். இந்த விமானத்தளத்தை, குறிப்பாக இந்த விமானத்தளத்தின் அனைத்து ஓடு பாதைகளையும் ஈரான் சிதறடித்து விட்டதாகவே செய்திகள் வருகின்றது. தற்போது சர்வதேச பயணங்களுக்கு இடையிலான தொடர்புகள் இஸ்ரேலில் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த பென்கிவீர் விமான நிலையம் மாத்திரமல்ல, நேற்றைய முன்தினம் வேறு பல சில விமானங்களையும் ஈரான் தாக்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது ஒரு பாரிய தாக்குதல் இந்த பென்கிவீர் விமான நிலையம் மீது செய்யப்பட்டிருக்கும் செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளது. அது மாத்திரமில்லாமல் இப்ராஹிம் ரைசியை திட்டமிட்டு கொலை செய்த ஈரானின் அயல் நாடான துரோகி அசர்பைஜான் மீது இன்று கடும் தாக்குதல். அங்கேயும் விமானத்தளங்கள் மீது, அமெரிக்காவுடைய விமானத்தளம், அசர்பைஜானுடைய விமானத்தளம் மீதும் ஈரான் கடுமையான தாக்குதல் மேற்கொண்டது. உங்களுக்கு தெரியும், ஈரானுடைய செலவில் அசர்பைஜானுக்கு ஒரு நீர்ப்பாசன திட்டத்தை ஈரான் செய்து கொடுத்து அதனை திறப்பதற்காக ஹெலிகாப்டர் மூலம் இப்ராஹிம் ரைசி சென்று வரும்போது அசர்பைஜான் எல்லையில் விமானம் விபத்துக்குள்ளானது. ஆரம்பத்தில் அது ஒரு ஆக்சிடென்ட் என்று தான் குறிப்பிடப்பட்டது. பிறகு நீண்ட ஆய்வுக்கு பின்னர் அசர்பைஜானின் ஒட்டுக் கொடுத்த தகவலுக்கு அமைய இந்த மொசாட் இஸ்ரேல் இப்ராஹிம் ரைசியுடைய ஹெலிகாப்டரை வில செய்து உள்ளது என்ற தகவலை 2024 ஆண்டு நடந்த ஆக்சிடென்ட் 2025 ஆண்டு IRGC கண்டுபிடித்து அமைதியாக மேலோட்டமான செய்திகளை வெளிவிட்டுவிட்டு இருந்து விட்டார்கள். அதாவது இது ஒரு திட்டமிடல் போலவே தென்படுகிறது. இருந்தாலும் ஆய்வுகள் தொடர்கின்றது என்ற ஒரு செய்தி மாத்திரம் தான் வந்தது. அதற்கான பழிக்கு பழி இன்று பகிரங்கமாக வழங்கப்பட்டுள்ளது. அசர்பைஜானின் சர்வதேச விமான தளங்கள் மீது ஈரான் அதிரடியான தாக்குதல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அது இல்லாமல் தற்போது சவுதி அரேபியாவில் அமெரிக்காவுடைய தூதரகம் பற்றி எரியும் காட்சியும், அந்த இடங்கள் புகைமூட்டமாக உள்ள செய்தியும் வெளிவந்து கொண்டுதான் இருக்கின்றது. இது பற்றிய மேலதிக செய்திகள் இன்னும் வெளிவரவில்லை. அதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு தெரியும், புதிய ஈரானுடைய ஆன்மீக தலைவர் தனது ட்விட்டர், அதாவது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருந்தார். அதாவது வடகொரியாவுக்கு நன்றி தெரிவித்து குறிப்பிட்டிருந்தார். அதாவது என்னென்று சொன்னா, வடகொரியா ஈரானோடு, அதாவது இஸ்ரேலுக்கு எதிரான போரில் பங்கு பெற்றுவதற்கான வாய்ப்பை தொடர்ந்து ஈரானிடம் கேட்டு வருவதாகவும், அதற்கு அவர் நன்றி தெரிவித்து உங்களது ஆர்வத்துக்கு பாராட்டு தெரிவித்து தற்போது இணைந்து கொள்ள வேண்டாம் என்ற செய்தியை வடகொரியா ஜனாதிபதி அவர்களுக்கு, அதாவது கிம் ஜாங் உன் அவர்களுக்கு தனது எக்ஸ் தளத்தில் புதிய ஈரானுடைய ஆன்மீக தலைவர் முஜ்தபா கொமைனி அவர்கள் வெளியிட்டிருந்த செய்தியும் பார்க்க கிடைக்கின்றது. அவை மாத்திரமில்லாமல் தற்போது ஒரு செய்தி பார்க்க கிடைக்கின்றது. அமெரிக்காவுக்கு 4 நாட்களில் மாத்திரம் சுமார் 60,000 கோடி ரூபாய்களுக்கு ஆயுதங்களை இழந்துள்ளதாகவும், பல லட்சம் டாலர்களை இந்த 4 நாட்களுக்குள் அமெரிக்கா செலவு செய்துள்ளது. இவை முடியும் தருணத்தில் இன்னும் சில கோடி டாலர்களை செனட்டின் அனுமதியுடன் டொனால்ட் ட்ரம்ப் பெற்றிருக்கின்றார். அவையும் சில நாட்களுக்குள் தீர்ந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. அமெரிக்காவில் தற்போது வேலையில்லா திண்டாட்டமும் பொருளாதார வீக்கமும் பணவீக்கமும் திண்டாடும் நிலைமையில் இந்த மத்திய கிழக்கு போருக்கு நுழைந்துள்ளார்கள். தற்போது பெற்றுக்கொண்ட இந்த பணம் கூட இன்னும் சில நாட்களில் முடிந்துவிடும். எனவே இந்த போரினை இந்த அமெரிக்கா தொடர்ந்து நீட்டி செல்வது என்பது சாத்தியமில்லாத ஒன்றாகவே காணப்படுகிறது. இன்று அமெரிக்க ஜனாதிபதி பெசக்சியன் ஒரு முக்கியமான கருத்தினை குறிப்பிட்டிருந்தார். அதனை நான் எக்ஸ் தளத்தில் பார்க்க கிடைத்தது. நாங்கள் இந்த போரை 10 வருடத்துக்கு நீட்டுவோம். அவ்வாறு நீட்டுவதற்கு தேவையான ஆயுதங்கள் எங்களிடம் உள்ளது. அவ்வாறு நீட்டினால் இந்த அமெரிக்க வல்லரசு என்ற ஒன்றே இருக்காது. இப்போதே பொருளாதார பின்னடைவுகளில் மிகப்பெரிய இழப்பை அடைந்து விட்டது. அவரும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இதிலிருந்து என்ன விளங்குது சொன்னா, இன்னும் சில மாதங்களில் அமெரிக்கா துண்டக்கானம் துணியக்கானம் என்று ஓடப் போகின்றார்கள். ஈரானுடைய தரைப்படை தயாராக உள்ளது. இப்ப மாட்டிக்கொள்ள போறார் மச்சான் இஸ்ரேல். அதுதான் இதர முடிவு. ஈரான் தரைப்படை நிச்சயமாக அமெரிக்கா விலகியவுடன் இஸ்ரேலை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது என்பது நடக்கும் அனைத்து பொருளாதார யுத்த செயற்பாடுகளை ஆராயும் போது நமக்கு ஒரு பதில் கிடைக்கக்கூடியதாக உள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது ஒரு செய்தி கிடைக்கின்றது. கண்டம் விட்டு கண்டம் பாயும் அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லக்கூடிய வலிமை மிக்க ஏவுகணையை தற்போது அமெரிக்கா பரிசோதித்துள்ளதாக செய்தி கிடைக்கின்றது. இது ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட அணுகுண்டை விட 20 மடங்கு சக்தி அதிகம் வாய்ந்தது என்று சொல்லப்படுகின்றது.
அதற்கு மாறாக ஈரான் மிக வேகமாக தாங்கள் அணுகுண்டை தயாரிக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருவது போலவே இன்று கூட தமிழ் ஊடகங்களில் கூட பேசப்பட்டிருந்தது. குறிப்பாக ஈரான்ல உங்களுக்கு தெரியும், ஆங்காங்கே தொடர்ந்து நிலநடுக்கங்கள் வருகிறது. ஒன்று நிலநடுக்கம் வருவது இயற்கையாக, அல்லது அணுகுண்டு பரிசோதனைகள் இடம்பெற்றால் வரும் நிலத்துக்கு கீழே அணுகுண்டுகள் பரிசோதிக்கப்படுவதாகத்தான் இதுவரையும் வரும் தகவல்கள் காணப்படுகிறது. முஜ்தபா கமைனி அவர்களுடைய செயலாளர் நேற்றைய முன்தினம் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு தீர்க்கமான செய்தியை வெளியிட்டிருந்தார். மிக மிக விரைவில் ஈரான் அணு ஆயுதம் உள்ள நாடாக மாறிவிடும் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த வகையிலே ஈரான் தற்போது இருக்கின்ற இந்த செறிவூட்டப்பட்ட அணுவில் சுமார் 11 அணு குண்டுகளை தயாரிக்க முடியும் என்று கூறப்படுகிறது. இந்த வகையிலே இஸ்ரேல் என்பது வெறுமனே 22,145 சதுர கிலோமீட்டர் மாத்திரம்தான். அதாவது இலங்கையை விட சிறிய நாடு. இலங்கையின் பரப்பு என்ன? 65,610 சதுர கிலோமீட்டர். இஸ்ரேல் வெறுமனே 22,145 மாத்திரமே. ஆனால் ஈரான் 16,48,195 சதுர கிலோமீட்டர் பரப்பு கொண்டது. இஸ்ரேலை விட ஈரான் சுமார் 74 மடங்குகள் பெரிய நிலப்பகுதி. ஈரானை அழிப்பதென்றால் பல நூறு அணுகுண்டுகளை வீச வேண்டும். வீசினாலே முற்றுமுழுதாக ஈரானை அழிக்கலாம். ஆனால் வெறுமனே 2 அல்லது ஒரு அணுகுண்டை கொண்டு போய் இஸ்ரேல் மீது ஈரான் வீசுமானால் ஒரே நிமிடத்தில் பல லட்சம் பேர் காலி. இந்த வகையிலே நிலப்பகுதி அடிப்படையிலும் தற்போது இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி மிக சிறிய பகுதி தான் உலகத்தில். பாலஸ்தீனம் என்பது ஒரு சிறிய பகுதி. இதற்குள்ள தான் ஏராளமான நபிமார்கள் வாழ்ந்தார்கள். இந்த நிலப்பகுதியை தான் அவர்கள் கைப்பற்றி வைத்துக் கொண்டுள்ளார்கள். இருந்தாலும் ஈரான் அவ்வளவு அவசரப்படாது இஸ்ரேல் மீது. ஏனென்றால் அங்கு முஸ்லிம்களுடைய புனித ஆலயமும் இருக்கின்றது. எனவே அவற்றை கருத்தில் கொண்டுதான் ஈரான் செயற்படும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதனால தான் இஸ்ரேல் ராணுவத்தில் இருக்கிற உயர் மட்டத்தில் உள்ளவங்க, இஸ்ரேல் இருக்கிற மினிஸ்டர்மார்கள் எல்லாம் ஜெருசலம் பகுதியில் தான் வாழ்றாங்க. இதெல்லாம் நன்கு சிந்தனை செய்து தான் இந்த டொனால்ட் ட்ரம்ப் டெல் அவிவுக்கு இன்னொன்றாக இஸ்ரேலுடைய தலைநகரம் ஜெருசலம் என்றும் கையொப்பமிட்டு போன செய்தி நமக்கு தெரியும். அதனால் இப்போது ஈரான் ஜெருசலத்தில் குறிவைத்து தேடி ஜெருசலத்தில் இருக்கின்ற ஆக்கிரமிப்பாளர்களுடைய குடியிருப்புகளை மிக சரியாக ஐடென்டிஃபை செய்து தாக்குதல் நடத்தி வரும் செய்திகள் நான் எனது முன்னைய பதிவுகளிலும் வெளியிட்டிருந்தேன். இந்த வகையில் உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலில் இருக்கிற அந்த இத்தாமர் பென்கிவின் இருக்கிறானே, அவர் இன்று தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருந்தாரு. நானும் எனது மனைவியும் பிள்ளைகளும் இந்த யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே வீட்டை விட்டு வெளியேறிவிட்டோம். இந்த ஈரானிய கொடுங்கோல்வாதிகள் எனது வீட்டை தரைமட்டமாக்கிவிட்டார்கள். நல்ல வேளை நாங்கள் இப்போது பாதுகாப்பான இடத்தில் இருக்கின்றோம் என்று தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். அந்த செய்தியை எமது குளோபல் லைப்ரரி வாட்ஸ்அப் சேனலில் பதிவிட்டிருந்தேன். விருப்பமானவர்கள் அவ்வப்போது சூடாக கிடைக்கின்ற செய்தியை உடனடியாக யூடியூபில் பதிவேற்ற முடியாது. அதனால் வாட்ஸ்அப்பில் சுருக்கமாக செய்திகளை பதிவிடுவேன். விருப்பமானவர்கள் முதலாவது கமெண்ட் செய்யும் பகுதியில் வாட்ஸ்அப்புக்கான லிங்க் உள்ளது. அவற்றை கிளிக் செய்து வாட்ஸ்அப்பில் இணைந்து கொள்ளுங்கள். அதனைத் தொடர்ந்து உங்களுக்கு தெரியும், ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு தலைவர் மூத்த அதிகாரி அலி லாரிஜானி குறிப்பிடுகிறார், ஈரான் என்பது சைத்தான்கள் ஆடும் இடமல்ல. எங்களுக்கு செய்தி கிடைக்கின்றது, அமெரிக்கா தற்போது ஈரான் மண்ணுக்குள் நேரடியாக இறங்கி தாக்குதல் செய்வதற்கு திட்டமிடும் செய்தி எமக்கு கிடைக்கின்றது. முடியுமானால் ஈரான் மண்ணுக்குள் நீங்கள் கால் வைத்தால் ஒன்று கொல்லப்படுவீர்கள் அல்லது சிறைப்பிடிக்கப்படுவீர்கள் என்ற செய்தியும் கிடைக்கப்பெறுகிறது. அது அல்லாமல் நேற்று அமெரிக்காவுடைய ஒரு போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. அந்த போர் விமானத்தில் இருந்த விமானி ஈரானுக்குள் குதித்துள்ளார். இவரை உயிரோடு கைது செய்தோம் என்று IRGC அறிவித்திருந்தது. அதேவேளை குவைட்டில் விபத்தோ அல்லது தாக்குதலுக்கு உள்ளான விமானத்தில் இருந்த விமானி குவைத் நாட்டுக்குள் குதித்து, அதாவது அந்த விமானி ஒரு பெண் தான் குதித்து தற்போது அமெரிக்க படையிடம் அவர் ஒப்படைக்கப்பட்டதாகவே தகவல் கிடைக்கின்றது. இந்த வகையிலே இவ்வாறு குதித்த அந்த விமானி பெண்ணிடம் ஒரு கையில் அரபியில் எழுதப்பட்ட ஒரு கடிதம் இருந்துள்ளது. அந்த கடிதத்தை குதித்த போது அந்த இடத்தில் உள்ள ஒரு பொதுமகனிடம் காட்டியிருக்கின்றார். அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது அரபியில், நான் ஒரு அமெரிக்கன், எனக்கு அரபு பேச வராது, நான் உங்களுக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்த மாட்டேன், இவற்றில் காணப்படும் இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு அமெரிக்க ராணுவத்திடம் ஒப்படையுங்கள், உங்களுக்கு வெகுமதி கிடைக்கும் என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்ததும் நேற்று வலைத்தளங்களில் பார்க்க கிடைத்தது. பிறகு சொன்னபடியே அவள் அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவே அறிய கிடைக்கின்றது. இது அல்லாமல் சகோதரர், நேற்று இரவு தொடக்கம் இன்று வரையும் இஸ்ரேல் மீது மிக கடுமையான தாக்குதல்கள் நடந்து வருகிறது. ஆனால் அவற்றை இஸ்ரேல் தற்போது சிஸ்டமாக சட்டப்படி ஊடகங்களுக்கு வெளிவர விடாமல் மிக கச்சிதமாக தடுத்து வருவதாக செய்திகள் கிடைக்கின்றது. ஏன்னு சொன்னா, இதற்கு முன்னால ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தின
நடத்தின ஏராளமான காணொளிகள் நாம் பார்க்க கிடைத்தது. நேற்றிலிருந்து ஈரான் தாக்குதல் நடத்தும் என்று சொல்லுவதே தவிர சமூக வலைத்தளங்களோ அல்லது உத்தியோகபூர்வ தளங்களிலேயோ போதுமான காணொளிகள் கிடைக்கப்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வகையில் தற்போது கூட ஒரு 4 நிமிடத்துக்கு முன்னால் கூட ஈரானுடைய அதிசக்தி வாய்ந்த ஏவுகணையான கொரம்ஷார் 4 ஏவுகணை ஈரானுடைய ராணுவ தளங்களை நோக்கி குறிவைத்ததாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த கொரம்ஷார் 4 என்கிற ஏவுகணையை எந்த ஒரு இடைமறிப்பானாலும் அயன்டோமோ தாட்டோ அல்லது எந்த ஒரு நவீன இடைமறிப்பானால் அதனை தடுக்கவே முடியாது என்ற ஒரு விசேட செய்தியே உள்ளது. இது அதிநவீன ஏவுகணைகளில் ஒன்றாகும். இந்த வகையில் சகோதரர்களே ஒரு செய்தி கிடைத்தது. ஈரான் பல நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது வீசினாலும் அவற்றை அவர்கள் மிக திட்டமிட்டு தான் வீசுகின்றார்கள். எப்படின்னு சொன்னா சில ஏவுகணைகள் டம்மி, அதாவது உண்மையானதல்ல. சில ட்ரோன்கள் டம்மி ட்ரோன்கள், அதாவது பெரிய தாக்குதல் நடத்துகை அல்ல. இதுகள் எல்லாம் உண்மையான அல்லது டம்மிகளோடு சேர்த்து தான் அனுப்பப்படுகிறது. இவ்வாறு கலந்து செல்லும் போது இஸ்ரேலில் காணப்படக்கூடிய கோடிக்கணக்கான பெருமதி வாய்ந்த இந்த அயன்டோம் டாட் போன்றவை இந்த டம்மி பொய்யான ஏவுகணைகளை ட்ரோன்களை தடுக்கிறது. பின்னர் என்ன நடக்குதுன்னு சொன்னா சில உண்மையான ஏவுகணைகள் ட்ரோன்கள் மிக சரியான இலக்குகளில் விழுந்து வெடிப்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இதனால இஸ்ரேலுக்கு மிக கோடிக்கணக்கான பணம் விரயமாவதுடன் தற்போது இந்த அமெரிக்க இஸ்ரேலிடம் தீர்ந்து வருகின்ற ராணுவ தளபாடங்கள் ஆயுத பற்றாக்குறைக்கு இது ஒரு பெரும் சவாலாக மாறிவிடுகிறது. இதனால் எதிர்காலத்தில் இந்த டம்மி ஏவுகணைகளையும் டம்மி ட்ரோன்களையும் தடுக்க முற்பட்டு இருப்பதை இல்லாமலாக்கக்கூடிய நிலைமை உருவாக போகிறது. இவ்வாறு ஒரு டைம் வரும், அதாவது 80% 70% கையிருப்பு தீர்ந்து விட்டது என்ற ஒரு நிலை வரும்போது ஈரான் ஒரு பேயாட்டம் ஆடுவார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதுபோல சகோதரர் நேற்று முன்தினம் அமெரிக்க செய்திகளிலும் அமெரிக்க சார்பு செய்திகளிலும் அமெரிக்காவுக்கு ஆதரவான இந்திய தளங்களிலும் இந்திய செய்திகளிலும் ஈரானுடைய அந்த தளத்தை தாக்கிவிட்டோம், ஈரானுடைய ஏவுகணை தளத்தை தாக்கிவிட்டோம், ஈரானுடைய ராணுவ விமானங்களை தாக்கிவிட்டோம், ஈரானுடைய ஃபைட்டிங் ஜெட்களை தாக்கிவிட்டோம் என்ற படங்கள் எல்லாம் காணொலிகள் எல்லாம் வெளிவந்து கொண்டே இருந்தது. இதுல நடந்த பகுதி என்னன்னு சொன்னா இன்று ஈரான் அந்த காணொலிகளை காட்டி இவைகளில் அநேகமானது டம்மி, அதாவது மேலிருந்து பார்க்கும் போது சரியா விமான தளத்தில் ஃபைட்டிங் ஜெட் போர் விமானம் நிற்பது போலவே தென்படுகிறது. இவ்வாறு பல கோடி ரூபாய் பெறுமதி உள்ள ஏவுகணை மிசைல் மூலம் அவற்றை தாக்கி அளித்ததாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் பெருமைப்பட்டு பேசிய போது அவை உண்மையானதல்ல, அவைகள் எல்லாம் நிலத்தில் வரையப்பட்டவை, சிலது ரெஜிஃபார்ம் போன்றவற்றினால் செய்து வைக்கப்பட்டவை, டம்மிகள் என்பதை இன்று ஈரான் எடுத்துக்காட்டி இந்த இஸ்ரேலும் ஈரானும் முட்டாள்கள் என்பதை உலகத்தையே சிரிக்க வைத்துள்ளது. சரி சகோதரர்களே, மீண்டும் நல்லதொரு செய்திகளோடு மறுபடியும் சந்திப்போம். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.